தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு நான் வஸ்தி ஜெயசிங். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி முடக்கம், மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல். கீரிமலை புனித பிரதேசத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக ஆளுநரிடம் முறைப்பாடு செய்த உறுப்பினர்கள். கிரேக்கத்தில் தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. 29 நாட்களில் 2000 கிலோமீட்டர் அல்ட்ரா மரதன், நியூசிலாந்து வீராங்கனை உலக சாதனை. உள்நாட்டு செய்திகள். தொடரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தேகல பகுதியில் பல இடங்கள் மண்மேடுகள் சரிந்து விழுந்ததால் அவ்வீதியினூடாக போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டனில் இருந்து கினிகத்தேன, நவலபிட்டி, கண்டி மற்றும் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்களுக்கும் அத்திசைகளில் இருந்து ஹட்டன் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கும் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக வீதியின் இருபுறமும் பெருமளவிலான வாகனங்கள் நீண்ட வரிசைகள் தரித்து நிற்பதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு ஆளாகியுள்ளனர். மண்மேடுகளை அகற்றி வீதியின் போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் பிரதேச மக்களும் இணைந்து செயற்படுகின்றனர். எவ்வாறாயினும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கின்றனர். அதே நேரம் கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கடுகண்ணாவு பகுதியிலும் வீதி மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் வெளிவடக்கு கீரிமலை புனித பிரதேசத்தில் உட்காத கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரிடம் வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்று சந்தித்து முறைப்பாடு செய்தனர். வெளிவடக்கு பிரதேச சபையில் உள்ள 26 உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட இந்த முறைப்பாட்டை செய்துள்ளனர். வெளிவடக்கு பிரதேச சபையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை புறந்தள்ளி கழிவுகள் தொடர்ந்தும் கொட்டப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீரிமலை, இந்து மயான பகுதி மற்றும் குவாரிகளில் இந்த உட்காத கழிவுகள் கொட்டப்படுகின்றன. வெள்ளி தெற்கு பிரதேச சபை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்ட கழிவுகள் அதிகமாக அங்கு கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக நன்னீர் சீர்கடும் நிலை தோன்றியுள்ளதோடு டெங்கு அபாய நிலைமையும் தோன்றியுள்ளது எனவும் வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தமது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க காங்கேசன்துறை கடற்கரை, கரைநகர், கசூரினா கடற்கரை மற்றும் நெடுந்தீவிற்கு இன்று கள விஜயம் மேற்கொண்டிருந்தார். கடற்கரைகளை பார்வையிட்ட அமைச்சர் அங்கு முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராய்ந்தார். கரைநகர், கசூரினா கடற்கரையில் சிறுவர் பூங்கா, படகு சவாரி என்பன அமைப்பதற்குரிய இறங்குதுறை வசதிகள், போலீஸ் மற்றும் பார்வையாளர்கள் தகவல்கள் திணைக்களம் ஆகியவற்றை ஒரே இடத்தில் அமைப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவுக்கு விஜயம் செய்த அமைச்சர் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்தார். இதன் போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன், எஸ். பவனந்தராஜா, ஜே. ரஜீவன் ஆகியோரும், வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியக தலைவர் விவேகானந்தன் ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் ஹயஸ் வாகனத்துடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று முற்பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக பளை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்த பெண் முகாவில் பகுதியை சேர்ந்த 46 வயதுடையவர் ஆவார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். கிரேக்கத்தின் தலைநகர் ஏதென்ஸுக்கு மேற்கே அமைந்துள்ள பஸ்தா பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த
2 தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் வானில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர்களில் பயணித்த 2 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மற்றொரு ஹெலிகாப்டரில் இருந்து 2 காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அத்திகா பிராந்தியத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் பல தீயணைப்பு விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈடுபட்டிருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பாக மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு கிரேக்க பிரதமர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வடிவம் தொலைக்காட்சி செய்தி. விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்தை சேர்ந்த அல்ட்ரா மரதன் வீராங்கனை சோஃபி வுட்ஸ் ஐரோப்பியாவின் வியா அல்பினா எனப்படும் 2000 கிலோமீட்டர் நீளமுள்ள மலை வழி அல்ட்ரா மரதன் ஓட்டத்தை வரும் 29 நாட்களில் நிறைவு செய்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் இருந்த முந்தைய சாதனைகளையும் அவர் முறியடித்துள்ளார். புயல், வெள்ளம், காட்டுத்தீ மற்றும் கடுமையான வெப்பம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு 8 நாடுகளை கடந்து இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். முன்னதாக 35 நாட்கள் நிறைவு செய்ததே உலக சாதனையாக இருந்த நிலையில் சோஃபி வுட்ஸ் அதை 29 நாட்களில் நிறைவு செய்து புதிய வரலாறு படைத்துள்ளார். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் ஹயஸ் வாகனத்துடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று முற்பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக பளை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்த பெண் முகாவில் பகுதியை சேர்ந்த 46 வயதுடையவர் ஆவார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.